SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மியான்மர் அகதிகள் இடைத்தங்கல் முகாமிற்கு அனுப்பி வைப்பு. தேவாலயங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. குவிக்கப்படும் போலீசார். உள்ளூராட்சி சபை தேர்தல். தனித்து களமிறங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. தன்னை தூக்கிலிடுமாறு கோரும் முன்னாள் அமைச்சர். நடந்தது என்ன? பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் மெரிகான இடைத்தங்கல் முகாமிற்கு இன்று மீண்டும் அழைத்து செல்லப்பட்டனர். போலீசாருக்கு சொந்தமான 2 பேருந்துகளில் ரோஹிங்கியா அகதிகள் 103 பேரும் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 115 பயணிகளுடன் கரையொதுங்கிய மியான்மர் படகு கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை அஸ்ரப் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் அன்றைய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது 12 மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் ஏனைய 103 பயணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அகதிகளை மெரிகான இடைத்தங்கல் முகாமில் தங்க வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அனுமதி வழங்காதமையினால் அவர்கள் மீள திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் இன்று மெரிகானைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் காவல்துறை அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6500க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியிலுள்ள 2000க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் நத்தார் தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்தந்த காவல்துறை பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர்கள், உதவி காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை தலைமையகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்படுவார்கள். இதேவேளை பண்டிகை காலங்களில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டும் சாரதிகளை பரிசோதிக்க விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிடுவதில் அவதானம் செலுத்தி வருவதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் அதன் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை சமசமாஜ கட்சியுடன் உடன்படிக்கை ஏற்படுத்துவதில் மாத்திரம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அந்த தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை மற்றும் நிறைவேற்றுக்குழு அண்மையில் கூட இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிடுவதே பொருத்தமானது என்று அந்த கட்சியில் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். அத்துடன் பொது தேர்தலின் போது கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் அண்மையில் நடைபெற்ற நிறைவேற்றுக் குழுவில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்போது 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்வது பொருத்தமானது என்று பலர் சுட்டிக்காட்டியுள்ள தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தன்னால் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறும் சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த 30 லட்சமும் எனது வங்கிக் கணக்கிலோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை. எனது சிறுநீரக சத்திர சிகிச்சையை செய்த பத்தளை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் 1 கோடிக்கு மேல் செலவானது. தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். நான் வாங்கிய நிதிக்காக அனைவரும் கூச்சல் போடுகின்றனர். ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் தெரியுமா என்று முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளார். மத்திய அமெரிக்க ஊடாக செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் மீது பனாமா அதிக வரியை விதிப்பதாக அவர் சாடியுள்ளார். அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற பேரணியில் பனாமா கால்வாயில் சீனாவின் செல்வாக்கு குறித்து எச்சரிக்கும் வகையில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிகழ்விற்கு பிறகு அவர் பனாமா கால்வாய் மீது அமெரிக்க கொடியின்
படம் இருக்கும் வகையிலான புகைப்படத்தை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டு அமெரிக்க கால்வாய்க்கு வரவேற்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மியன்மார் அகதிகள் இடைத்தங்கல் முகாமிற்கு அனுப்பி வைப்பு. தேவாலயங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு, குவிக்கப்படும் போலீசார். உள்ளூராட்சி சபை தேர்தல், தனித்து களமிறங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. தன்னை தூக்கிலிடுமாறு கோரும் முன்னாள் அமைச்சர். நடந்தது என்ன? பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு.